பந்தயம். யாரெல்லாம் பந்தயத்தில் கலந்து கொண்டிருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் சின்ன வயசுலலாம் கலந்து இல்லையா? ஓட்ட பந்தயத்தில் கலந்துருப்போம், சைக்கிள் ரேஸில் கலந்துருப்போம். வேற என்ன பந்தயம்? கோணி வச்சு ஓடுறது கலந்துருப்போம். ஹல்லேலூயா. அதாவது லெமன் ஸ்பூன் அதெல்லாம் கலந்துன்னு இருக்கணும் இல்லையா? யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கிறீங்க? ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே என்ன பண்ணுவானா? ஒருத்தன் தான் என்ன பண்ண முடியும்? ஆமாம், ஒருத்தனுக்கு தான் பிரைஸ் என்ன பண்ண முடியும்? கிடைக்கும், கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் நானும் ஓடுறேன்னு வச்சுங்க, பைபிள் சொல்லுது எல்லாரும் ஓடுறாங்க, சரி. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் என்னவா இருப்பாங்கன்னா இச்சை அடக்கமாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கேம்னா, ஒரு விளையாட்டு போட்டின்னா, ஒரு பந்தயம்னாக்கா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதுக்கு கரெக்டாக செஞ்சாதான் அந்த பரிசை நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஓட்டப்பந்தயம்னாக்கா ஒரு 100 மீட்டர் வச்சாக்கா அந்த 100 மீட்டரு சீக்கிரத்தில் என்ன பண்ணிடணும்? ஓடிடணும். யார் சீக்கிரமாக ஓடுறாங்களோ அவர்களுக்கு தான் முதல் பரிசு என்ன பண்ண முடியும்? கொடுக்கப்பட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் இருக்கு இல்லைங்களா? ஸ்லோவாக மெரிச்சுன்னு போகணும். யார் ரொம்ப ஸ்லோவாக மெரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். அதாவது ஒரு பந்தயத்தில் அர்த்தம் என்ன, அதனுடைய பொருள் என்ன, அந்த கேமினுடைய ரூல்ஸ் என்னன்னாக்கா அதை மதிக்கணும். அதை மதிச்சாதான் பிரைஸ் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ரூல்ஸுக்கு நம்ம பிரேக், அதாவது அந்த ரூல்ஸை நம்ம மதிக்கலைன்னா அந்த பந்தயத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது? கலந்து கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க? ஹல்லேலூயா. இந்த பந்தயத்தை ஒருவருக்கு வச்சார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யோசேப்பு என்கிற மனிதனுக்கு இந்த ஓட்டத்தை நிர்ணயிச்சார். யாரு? பிதாவாகிய நம்முடைய ஆண்டவராகிய பிதாவாகிய கர்த்தர் என்ன பண்ணார்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யோசேப்புக்கு ஒரு ஓட்டத்தை நிர்ணயிச்சார். ஆமென். அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். என்ன தரிசனம்? என்ன தரிசனமா? ஒரு சொப்பனத்தை காண்கிறாரு. அந்த சொப்பனத்தை காணும்போது அவருடைய அரிக்கட்டு மாத்திரம் என்னவா இருக்குதா? நிமிர்ந்து நிற்கிறதா. மற்ற அரிக்கட்டெல்லாம் என்ன பண்ணுதா? அவ அந்த அரிக்கட்டை சுற்றி வணங்கி இருக்கிறதா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஓட்டத்திற்கு கர்த்தர் ஒரு என்ன பண்ணாரு? ஒரு ரூல்ஸ் வச்சார். ஆமென். இந்த அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு என்ன பண்ணாரு? கண்டிஷனை வச்சார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கண்டிஷன்ல யோசேப்பு என்ன பண்ணான்? ஜெயிக்கிறானா இல்லையா? ஆமென். யோசேப்பு ஓடுறார். ஆமென். தன் சகோதரர்கள் மத்தியில யோசேப்பு என்ன பண்ணப்படுறாருன்னா கிணற்றில் என்ன பண்றாராம்? குழியிலே தள்ளப்படுகிறார். அப்ப யோசேப்பு என்ன பண்ணல? அண்ணனே, என்னுடைய அண்ணன்மார்களே, என்ன போயிட்டு என்ன பண்றீங்க நீங்க? குழியில தள்ளுறீங்களே. பைபிள்ல ஏதல. ஆமென். அண்ணனை பார்த்து என்னை ஏன் குழியில தள்ளுறீங்க, நான் உன் தம்பி அல்லவா அப்படின்னு என்ன பண்ணல யோசேப்பு? அண்ணனை பார்த்து கேட்கல, அண்ணன்மார்களை பார்த்து கேட்கல. அதற்கு மாறாக எதை பார்த்தான்னு சொன்னா அவனுடைய தரிசனத்தை பார்த்தார். ஏன் என்று சொன்னால் யோசேப்புக்கு ஒரு ஓட்டத்தை நிர்ணயித்தார். அந்த ஓட்டத்தில் யோசேப்பு குழியில தள்ளப்படும் போதும் தேவன் நமக்கு ஒரு என்ன பண்ணிருக்காரு? ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தை தான் பார்த்தார். ஆமென். ஓடும்போது எப்படி ஓடணுமா? இச்சை அடக்கமாய் ஓட வேண்டும்.
ஹல்லேலூயா. அவர் இஸ்மவேலுக்கு விற்கப்படும் போது கூட அவர்கள் அண்ணனை பார்த்து என்ன பண்ணல, என்ன நான் உங்க தம்பி தானே, என்ன பண்றீங்க நீங்க, விட்டு போடுறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கல, தப்பிச்சு ஓடல, அல்லது எதிர்த்து நிற்கவில்லை. ஆமென். பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு நியாயப்பிரமாணம் ஒன்று இருக்கிறது. உன்னை ஒரு கண்ணை குத்தினா என்ன பண்ணிடணும், அவனுக்கு இன்னொரு கண்ணு என்ன பண்ணான், குத்தணும். உன் பல்ல கயிற்றா அவன் பல்ல நீ என்ன பண்ண, கயிற்று. ஒரு அடி அடிச்சா இன்னொரு அடி அடிச்சிரு. ஆமென். உனக்கு எதை செய்கிறாளோ அதையே திரும்ப என்ன பண்ண, செய். இது பழைய ஏற்பாட்டின் காலத்தின் நியாயப்பிரமாணம். ஆனா அந்த நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் தன் சகோதரன் தன்னை தள்ளப்படும் போது கூட அவன் என்ன பண்ணிட்டான், அது சாந்தமாய் ஏற்றுக்கொண்டான். அவனை விற்று போடும்போது கூட அவன் என்ன பண்ணாக்கா, என்னை விற்று போடுகிறார்களே என்ற கவலை இல்லை, அதற்கு மாறா அவன் எதிர்பார்த்தான்னா, கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் என்னை தள்ளினான பரவாயில்லை, தன் சொந்த குடும்பமே என்னை தள்ளினாலும் பரவாயில்லை, கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், நான் மட்டும் நிக்கிறேன், நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் என்ன பண்ணுதா, என்னை வணங்குகிறது. எப்பேற்பட்ட தரிசனம் பார்த்தீங்களா. ஹல்லேலூயா. அவனுடைய பார்வையெல்லாம் அந்த தரிசனத்தின் மேலே இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தர் நம்மை அடிக்கும் போது, ஒருத்தரை நம்ம விற்று போடும்போது நாம கேட்கிறோம், உனக்கு என்ன தகுதி இருக்குது என்னை கேட்கறதுக்கு, நீ யாரு, என்னை கேட்கறதுக்கு அவங்க யாரு அப்படின்னு நான் பண்றோம் கேட்குறோம். சொந்த பந்தமாக இருந்தால் கூட அவங்க என்ன சொந்தமா பந்தமா, அல்லது சொந்தமாக இருக்கட்டும் பந்தமாக இருக்கட்டும், அவங்களுடைய குடும்பத்தை என்ன பண்ணிட்டோம் அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் யோசிப்பு பாருங்களேன், தன் சொந்த சகோதரர்கள் தள்ளின போதும் ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, பேசவே இல்லை. தன்னை விற்று போடும்போது கூட ஒரு வார்த்தை கூட பேசல. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு மேலாக போத்திபாரின் வீட்டில் போகும்போது கூட அவன் என்னவா இருந்தான், பரிசுத்தமா வாழ்ந்தான். ஆமென். அவனுக்கு முன்பதாக அந்த தரிசனம் மாத்திரம் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த ஜெயிலிலே தள்ளப்படுவதற்கு முன்பதாக கூட அவனுடைய பரிசுத்தத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, என்ன பண்ணாரு, காக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. போத்திபாரின் மனைவி அவன் சட்டையை என்ன பண்ணாங்களாம், பிடித்து கொண்டாங்க. அவன் சட்டையை மாத்திரம்தான் பிடிக்க முடிஞ்சது. கர்த்தருடைய ஊழியக்காரனை, கர்த்தருடைய தாசனை, கர்த்தன் தெரிந்து கொண்டவனை பிடிக்கவே முடியல. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவனுக்கு முன்பதாக அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. அவன் அந்த தரிசனத்தை பார்த்தான். இச்சையை பார்த்திருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான், தரிசனத்தை இழந்து போயிருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் கண்டது எல்லாம் என்ன தெரியுமா, கர்த்தர் எனக்கு முன்பதாக ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் அந்த தரிசனத்தை போலதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தை ஓடுவதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தவில்லை. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஒருவர் உனக்காக எனக்காக என்ன பண்ணிருக்காரு, ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுப்பு ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் என்ன பண்ணான், விழுந்தாலும் சிறைச்சாலையில போட்டாலும் என்ன பண்ணான், அவன் தன்னுடைய தரிசனத்திற்காகவே காத்திருந்தவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்களேன். போத்திபாரின் மனைவி அவனை என்ன பண்ணாங்க, இச்சையினால இழுத்தார்கள். ஆனாலும் அவன் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி என்ன பண்ணான், ஓடினான். அவனுடைய ஓட்டம் எப்பேற்பட்ட பரிசுத்த ஓட்டமா இருந்தது பாருங்க. ஹல்லேலூயா. வாய்ப்பிருந்தும் அவன் என்ன பண்ணல, தவறு செய்யவில்லை. அதற்கு மாறாய் கர்த்தருடைய தரிசனத்தை தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக வைச்சிருந்தான்.
ஆமென். என்ன நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன், நாமே யோசித்து பாருங்களேன். இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நமக்கும் இந்த பந்தயம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேனா? ஆமே இல்லையா? இங்க இருக்கிற எல்லாருமே பந்தயத்துக்கு நானும் ரெடின்னு தான் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் பந்தயத்துக்கு ரெடின்னு வந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. நாம இந்த பந்தயத்தில் கலந்து கொண்டு இருக்கோம். நமக்கே தெரியாது இது ஒரு பந்தயம். இந்த ஓட்ட பந்தயத்தில் நாம் ஓடுகிறோம். இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லப்படுகிறது. ஆமென். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே ஓடுவார்கள். ஆமென். எல்லாருமே ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று ஒருத்தன் தான் என்ன பண்ண முடியும்? பரிசை பெற்றுக்கொள்வான் என்று நீங்கள் அறியீர்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க? இங்க ஒருத்தர் அல்ல, நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. உலகம் ஒருத்தனுக்கு தான் என்ன பண்ணோம்? பரிசை கொடுக்கும். ஆனா நித்தியமோ யாரெல்லாம் ஓடுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த பந்தயத்தில் கலந்து கொண்டு ஓடுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கிறாராம்? பரிசை வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். என்னவா? இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட விலையுயர்ந்த பரிசுகளை வாங்கினாலும் அதெல்லாம் என்னவா? அழிந்து போகும். ஆமென். ஆனாலும் நம்முடைய பரிசுத்தத்திற்காக ஓடப்படும் போது, பரிசுத்த வாழ்க்கைக்காக ஓடும்போது, பரிசுத்த ஜீவியத்தில் நாம் ஓடப்படும் போது, பரிசுத்தரை நாம் தரிசிக்க நினைத்து ஓடப்படும் போது அங்க அழிவுள்ள கிரீடம் அல்ல, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி நாம் என்ன பண்ணலாமா? அப்படி செய்கிறோம். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பந்தயத்தில் கலந்து கொண்டு இருக்கிறோம். நல்லா யோசிக்கிறீங்களா? நீங்களும் நானும் இந்த பந்தயத்தில் கலந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பந்தயத்திலிருந்து நம்மை தடுக்கும்படி பிசாசான் என்ன பண்ணுவான்? இச்சைகளை கொண்டு வருவான். ஆமென். நம்முடைய கால்களை என்ன பண்ணுவான்? தடுமாற செய்வான். கால்களை தட்டி விடுவான். எப்படியாக கீழே விட வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணுவான்? தள்ளிவிட பார்ப்பான். ஆமென். நமக்கு முன்பதாக எது இருக்க வேண்டும்? நமக்கு முன்பதாக எது இருக்க வேண்டும்? நம்மை அழைத்தவரின் அழைப்பை குறித்ததான தரிசனம் நமக்கு முன்பதாக என்ன பண்ணோம்? இருந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருமே கலந்துக்கலாம். நல்லா யோசித்து பாருங்களேன், நல்லா சிந்தித்து பாருங்களேன். எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான், எல்லாருமே சபையில் நிற்கிறவர்கள் தான், எல்லாருமே வாரத்தின் முதல் நாள் தோறும் சபைக்கு போகிறவர்கள் தான். ஆனா அவர்களுக்குள்ள என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. ஆமென். அவர்களுக்குள்ள பொல்லாத பேச்சுகள் என்ன பண்ணுது? இருக்கத்தான் செய்கிறது. ஆனா அவையெல்லாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தான் இந்த வேதம் சொல்லுகிறது. ஆமென். போராடுகிற எல்லாருமே போராடுறாங்க தான், எல்லாருமே சபைக்கு போகிறார்களா, எல்லாருமே பரிசுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார்கள் தான். ஆனா இடையில அவர்கள் இடறுகிறார்கள். ஆமென். அந்த இடரில் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, எல்லாருமே ஓடுறாங்க தான்பா, எல்லாருமே ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க தான், எல்லாருமே பரிசுத்த வாழ்க்கைக்கு வராங்க தான். தங்களை தாமே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் போது அவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளாக வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா இடையில பிசாசான் என்ன பண்றான்? வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். ஆமென். பிசாசான் நம்முடைய கால்களை தடுக்கி விட செய்கிறவனா இருக்கிறான். நம்முடைய கால்களை இடரும்படியான துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கிறான். நமக்கு எது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த வியாதி என்ன பண்றான்? கொண்டு வருகிறவனா இருக்கிறான். அப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்? இடர்களா இருக்கும். அதனால்தான் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில், நீங்கள் நன்றாய் தானே ஓடினீர்கள். ஆமென். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக, என்னவா?
சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக. எல்லாரும் சேர்ந்து வாசிங்களா. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக. கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? உங்களுக்கு தடை செய்தவன் யார்? யாரு? நீங்க நல்லா தானே ஓடுறீங்க, நீங்க நல்லா தானே சபைக்கு வந்து இருந்தீங்க, நீங்க நல்லா தானே கர்த்தரை துதித்து கொண்டு இருந்தீங்க, நீங்கள் நல்லா தானே ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருந்தீங்க. இதுல உங்களுக்கு தடை செய்தவன் யார்? யாரு? யாருன்னு நமக்கு தான் தெரியும். ஆமென். மற்றவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு தெரியும் நம்ம யார் தடை பண்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தடை பண்ணவர்கள் நமக்கு தெரியும். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக நம்மை தடை பண்ணுகிறவர்கள் ஒருத்தர். யார் அவரு? பிசாசான. ஆமென், ஹல்லேலூயா. நாம நல்ல சபைக்கு வருவோம், பிசாசான என்ன பண்ணுவான்னா நம்மளை வஞ்சிப்பான். நீ என்னவோ பரிசுத்த வாட்டி போல என்ன பண்ற? ஆமா, ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப இது பண்ணுகிறிய அப்படின்னு பிசாசு நமக்குள்ளாக என்ன பண்ணுவான்? சிந்தனைகளை கொண்டு வந்து மாற்றுவான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தான் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு, பிலிப்பியர் இருக்கிறது நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். நாம எல்லாம் என்ன பண்றோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆமென். அந்த பந்தயத்திற்காக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஓடிக்கொண்டிருக்கிறோம்னா இங்கிருந்து திருவள்ளூர் வரை ஓடி திரும்பி அங்கேருந்து ஓடியாருது, சென்னைக்கு வரைக்கும் ஓடி திரும்பி ஓடியாருது, அது அல்ல. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில மற்றவர்கள் நம்மை இடர பண்ணாமல், மற்றவர்களுக்கு நாம் இடரலா இல்லாதபடிக்கு நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறவளா இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தான் பவுல் சொல்றாரு, நான் முன்னானவைகளை என்ன பண்றேன்? மறக்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் என்ன பண்றேன்? நாடுகிறேன். முன்னானவை எது? கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நம்மை அழைத்த பரம அழைப்புக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதுல நாம் மூச்சு வாங்க ஓட தேவையில்லை. இதுல நம்ம என்ன எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். மற்றவங்களை பார்க்குறவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க? இவங்க இப்படிதான், இவனுடைய வாழ்க்கையை நமக்கு தெரியாதா, இவங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு நமக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம பார்த்து என்ன பண்ணுவாங்க? ஏளனமாக தான் பேசுவாங்க. ஆனால் நம்ம பிரித்தெடுக்கப்பட்டு இந்த பந்தயத்தில் கலந்து கொள்ளும் போது, இங்கே இருக்கிற எல்லாருமே கலந்து கொண்டு இருக்கிறோம் இந்த பந்தயத்தில். பெரியவங்கள் முதல் சிறியவர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? கலந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இந்த பந்தயத்தில் ஓடும்போது நாம் ஒழுங்குள்ளவர்களாய், இச்சை அடக்கம் உள்ளவர்களாய், ஒரே ஒரு இலக்கை நோக்கி தொடர்களாய் இருக்கிறோம். ஆமென். என்ன இலக்கம்? தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்ம என்ன பண்றோம்? லக்கை நோக்கி தொடர்கிறோம். ஆமென். இந்த தொடரும் போது நம்ம இடர செய்கிறவன் பிசாசான வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான், வம்பிழுப்பான். நீங்க ஏன் அந்த சபைக்கு போறீங்க? அங்க என்ன இல்லை, ஜனமே இல்லையே, அங்க 2-3 பேர் தானே இருக்காங்க, அங்க இருக்குது கொஞ்சம் பேர் தானே, எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம அங்கே போனோம்? நம்ம இங்கே பக்கத்தில் எங்களை ஆராதிக்கலாமே, நல்லதுதான். ஆனால் கர்த்தர் உன்னை எந்த இடத்துல பந்தயத்தில் கலந்து கொண்டு வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நம்முடைய ஓட்டத்தை என்ன பண்ணணும்? தொடர்களா இருக்கும். ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அவங்களுடைய சொந்த சித்தத்தினால வரல, தேவனுடைய சித்தம் இருக்கிறது, தேவனுடைய அழைப்புன்னு ஒன்று இருக்கிறது, தேவனுடைய தெரிந்து கொள்ளுன்னு ஒன்று இருக்கிறது,
அந்த தெரிந்து கொள்ளுதலின் பிரகாரம் தான் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென். நாம் ஓடப்படும்போது எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணும். ஆமென். எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லக்கை நோக்கி ஓடப்படும் போது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நம்ம என்ன பண்ணோமா? நம்மை சுத்தி நெருக்குகிற பாவத்தை நம்ம என்ன பண்ணோம்? என்ன பண்ணணும்? சொல்லுங்களேன். நம்மை சுற்றி நெருக்கிற பாவங்களை நம்ம என்ன பண்ணுமா? தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணும். இந்த பந்தயத்தில் நாம் கலந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி ஓடணுமா? ஆமா, இந்த உலகத்தில் ஓட்டப்பந்தயம் வச்சாக்கா வேகமா யார் வேகமா ஓடுறாங்களோ அவங்களுக்கு பரிசு. ஆமென். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடுகிறவர்களுக்கு பொறுமையோடு ஓடணும். ஆமென். பாவத்தை தள்ளிவிடணும், அக்கிரமத்தை தள்ளிவிடணும், மீறுதல் இருக்கக்கூடாது. ஆமென். அப்படி தள்ளிவிட்டு பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கணும். நம்முடைய பார்வையெல்லாம் எங்கே இருக்கணும்? நம்முடைய இலக்கை நோக்கி இருக்கணும். நம்முடைய பார்வை என்னவா இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். நம்முடைய பார்வை என்னவா இருக்க வேண்டும்? நமக்கான கிரீடத்தை பெறுகிறவளா இருக்கணும். நம்முடைய பார்வை என்னவா இருக்க வேண்டும்? நமக்கான வெண்வஸ்திரம் எங்கே கொடுக்கப்படுகிறது என்று பார்க்க வேண்டும். நம்முடைய பார்வை எங்கே இருக்க வேண்டும்? நமக்கான ஒரு புதிய நாமத்தை கர்த்தர் எங்கே எழுதி வச்சிருக்கிறான்னு சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இதோ புதிய நாமத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தருப்பு. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கான வெண்வஸ்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கான கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக தான் இந்த ஓட்டம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவர்களாய் நாம் என்ன பண்ணுமா? ஓடுகிறவர்களா இருக்கணும். ஆமென். பாவம் நம்மை நெருக்கும், பாவம் நம்மை விடாது. ஏன்னா அது நம்முடைய ரத்தத்தில் ஊறினது. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தில் இருக்கிற பாவத்தை நீக்குவதற்கு தான் கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக ரத்தம் சிந்த பண்ணப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். முள்ளாலதான் எடுக்கணும். ஆமென். ரத்தத்தில் இருக்கிற பாவத்தை ரத்தத்தால தான் என்ன பண்ண முடியும்? கழுவ முடியும். ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒன்று என்ன பண்ணாதான்? தடைப்படாது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா யோசேப்பு எங்கமே பேசல. அவனை குழியில தள்ளப்படும் போதும் பேசல, அவனை விற்கப்படும் போதும் பேசல, அவனை சிறைச்சாலையில போடும் போதும் பேசல, அவனை ராஜாக்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தப்படும் போது மாட்டான் பேசலாம். அவன் சொல்றான், என்ன சொன்னான்? எத்தனை ஆண்டுகள் பஞ்சமா? 7 ஆண்டுகள் நிறைவு, 7 ஆண்டுகள் பஞ்சம் அப்படின்னு சொல்லும் போது ராஜாவை நோக்கி சொல்றான், பார்வனை நோக்கி, யார் ஞானமா இருக்கிறார்களோ அவர் என்ன பண்ண ஏற்படுத்து அப்படின்னு சொல்லப்படும் போது ராஜா பார்த்தார், பார்வோனு உன்னை போல ஒருத்தன் ஞானம் உள்ளவன் வேற யார் இருக்க முடியும்? தேவனுக்கு பயந்தவன் வேற யார் இருக்க முடியும் சொல்லி பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியா. யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு? உனக்கு யோசேப்புக்கு வெளிப்படுத்தினபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும்
உள்ளவன் வேறொருவனும் இல்லை. ஞானமும் உள்ளவன் வேறொருவன் இல்ல. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். நீ என் அரண்மனைக்கு என்னவாயிருப்ப? அதிகாரியாயிருப்பாய். அதிகாரியாயிருப்ப. அவன் கண்ட சொப்பனம் என்ன? ஒரு அடிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. அந்த அரிக்கட்டை கொண்டு வந்து எங்க வைக்கிறாருன்னா பார்வோனின் 7 வருஷத்துல வைக்கிறார். ஆமென். 7 வருஷம் என்ன கிடைக்கும்? விளைச்சல் கிடைக்கும், பசுமை இருக்கும். நல்லா புரியுதுங்களா? அவனுடைய அரிக்கட்டு எதை குறிக்குதுன்னா வளர்ச்சியை குறிக்கிறது, தானியத்தை குறிக்கிறது, செழுமையை குறிக்கிறது. அதே அரிக்கட்டுக்கு முன்பதாக வைத்துதான் என்ன பண்றாரு கர்த்தர்? அவனை வளர செய்கிறார். அதே சொப்பனத்தை விடுவிக்கும்படி தான் கர்த்தர் என்ன பண்றாரு? அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். ஆமென். அந்த தரிசனம் எப்போது நிறைவேறுகிறது? பஞ்ச காலத்திற்கு முன்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு ஒரு ஓட்டத்தை நிர்ணயித்து வைச்சிருக்கிறார் சொன்னா உடனே பரிசு கிடைக்காது. நாம் ஓடுகிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடப்படும்போது தான், நாம் ஓடுகிற ஓட்டத்தில் நிதானத்தோடு ஓடப்படும் போதுதான், நம்முடைய இலக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றினதாக இருக்கப்படும் போதுதான், நம்ம இலக்கு பரலோகத்தை பற்றி கொண்டிருக்கும் போதுதான் அந்த தரிசனம் நிறைவேறும். ஆமென், ஆமென் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்னவா இருந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு ஒரு லக்கை நோக்கி தொடர்கிறேன்னு சொன்னா நம்மை கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பாவம் நம்மை சூழ்ந்து கொள்ள விடக்கூடாது. அதற்கு மாறாக கர்த்தருடைய கிருபை நம்ம என்ன பண்ணுதான்? சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்லுது, பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமா என்ன பண்ணுச்சான்? பெருகிச்சு. ஆமென். அதற்காக பாவத்திலே நிலை நிற்கலாமா? கூடாது. பாவத்தில் நிலை நிற்க கூடாது. அதற்கு மாறாக கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி நம்முடைய ஓட்டத்திலே நிதானமாக ஓடிக்கொண்டு இருக்கிறவளா இருக்கும். ஆமென். பாவம் வரும், அக்கிரமம் வரும், மீறுதல் வரும், நம்மை பிசாசான ஆட்டி படைக்க நினைப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு மாறாக கிருபை நம்ம என்ன பண்ணுமா? சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். பார்த்தீங்களா? இதெல்லாம் சோதனை. இந்த ஓட்ட பந்தயத்திலே நமக்கு ஒரு சோதனை. ஆமென். இந்த பந்தயத்தில் நமக்கு ஒரு சோதனை இருக்கதான் செய்கிறது. ஆனால் தான் சோதனையை சகிக்கிற மனுஷன் சொல்லுங்களேன், பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்ப நமக்கு சர்டிபிகேட் எங்க தராங்க? சோதனையை சகித்து உத்தமன் என்று விளங்கின பின்பு. அந்த உத்தமத்திற்கு எவ்வளோ மகத்துவம் பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தமம் எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? அந்த உத்தமத்தை நாம் பெற்றுக்கொண்ட பிறகுதான் என்ன கிடைக்கிறதா? ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. ஆமென். நாம இங்க பெறுகிற பரிசுகளோ, இங்க செய்கிற வேலைகளோ, இங்க செய்கிற ஊழியங்களோ, இங்க ஓடுகிற ஓட்டமோ அழிந்து போகும். ஆமென். ஆனா அதற்கு மாறாக கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சூழ்ந்து கொண்டு ஓடப்படும் போது நமக்கு பரலோகத்தில் ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பாக்கியம் பார்த்தீங்களா? நாம யோசிக்கலாம், பரலோகத்தில் போய் பெற்றுக்கொள்றதுக்கு எதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? பாடுகளை சகிக்கணும். இருக்கிற வரைக்கும் ஒரு வாழ்க்கை, அது நம்ம என்ன பண்ணணும்? எப்படி ஒன்றா வாழ்ந்துடலாம் நினைக்கலாமா? கூடாது. ஆமென். எப்படி ஒன்றா வாழ்ந்துற வாழ்க்கை வாழலாம், ஆனால் அதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. இப்படி தான் வாழணும்னு ஒரு வாழ்க்கையை நமக்கு தீர்மானித்து வைத்திருக்கிறார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான்
நமக்கான ஜீவ கிரீடத்தை ஆயத்தமாய் வைத்திருக்கிற கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குதத்தம் பண்ணின என்ன பண்ணிருக்காரு? வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஆமா, சோதிக்கப்படுகிற எவனும் கர்த்தர் எனக்கு இந்த சோதனை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. கர்த்தரால் தான் நான் அடிபட்டு இருக்கிறேன், கர்த்தர் தான் எனக்கு இந்த வியாதியை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் தான் என்ன என்ன பண்ணல, கவனிக்கவே இல்லை அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன்னா சோதிக்கப்படுகிற எவனோ எதில் சோதிக்கப்படுறானோ? தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அந்த வசனத்தை அப்படி கண்டினியூ. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் என்ன பண்றானா? இழுக்கப்படுகிறான், சிக்குள்றான், சோதிக்கப்படுறான். ஆமென். இழுக்கப்பட்டு சிக்குண்டு என்ன பண்றானா? சோதிக்கப்படுறான். ஆனா நாமும் என்ன பண்றோம்னா, இந்த பந்தயத்தில் கலந்து கொண்ட நாம் என்ன பண்றோம்னா, நித்தியத்தை நாடி நமக்கான இலக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதனால தான் 1 பேதுரு புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கப்படும் போது 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கலாம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள், கிரீடங்களை பெறுவீர்கள். எப்படி செய்தா? சோதனையை சகித்து. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியவான் என்ற வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாம உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு இங்க பேதுருக்கு எழுதின நிருபத்தில் 1 பேதுரு எழுதின நிருபத்தில் சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படி செய்தால், சோதிக்கப்பட்டால், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் எப்ப வெளிப்படுவாரு? இரண்டாவது வருகையில். ஆமென். இரண்டாவது வருகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, ஆமென், அவர் பூமியில வந்து நிற்க பண்ண மாட்டார். 3வது வானத்திலிருந்து இறங்கி 2வது வானத்தில் இறங்கி என்ன பண்ணுவாரு? நிற்பார். ஆமென். அவர் நிற்கப்படும் போது, வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை என்ன பண்ணுவாராம்? பெறுவீர்கள் என்று பெறுவீர்கள். ஆமென். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நாம் என்ன பண்ணலாமா? அப்ப 2வது வருகையில நமக்கு ஒரு கிரீடம் என்ன பண்ணப்படுது? கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஆமென். இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வருகையில ஒரு கிரீடத்தோடு நம்ம என்ன பண்றாராம்? எடுத்துக்கொண்டு அழைத்து கொண்டு புறப்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நாம ஓடுகிற ஓட்ட பந்தயத்துல, நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பந்தயத்துல எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். அக்கம் பக்கத்துல இருப்பவங்க 1000 சொல்லுவாங்க, பிசாசு 1000 சிந்தனைகளை நமக்குள்ளாக புகுத்துவான். ஆனா அதெல்லாம் என்ன பண்ணிடணும்? தள்ளி விட்டணும். ஆமென். அதெல்லாம் என்ன பண்ணிடணும்? ஓரமா தள்ளிடணும். இந்த செவிகளில் கேட்டாலும் கேட்காத மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? எனக்கான ஓட்டம், எனக்கான பந்தயத்தில் நான் என்ன பண்றேன்? ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எனக்கான ஓட்டத்தில் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நாம மாத்திரமல்ல, எங்கெங்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் கர்த்தரின் நாமத்தை துதிக்கிறார்களோ, எந்தெந்த இடத்துலலாம் சபைகள் கூடி வருகிறதோ, எல்லாருக்குமே இந்த பந்தயம் வைக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாருமே இந்த ஓட்டத்தில் ஓடுகிற மக்கள் தான். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்றாங்க? இடறி விடுகிறவர்களா இருக்கிறாங்க. ஒரு சிலர் சோதனையில சிக்குண்டு கிடக்கிறார்கள். ஆனா அவர்களும் என்ன பண்ணலாம்? எழுந்து திரும்பவும் ஓடலாம். ஆமென். இந்த உலகத்துல ஓடினால் விழுந்துட்டா அவள்தான், நீ தள்ளுண்டு போவ. ஆமென். ஆனா கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில, தேவனுடைய குடும்பத்துல நாம் ஓடிக்கொண்டே இருந்தாலும், விழுந்தாலும் எழுந்து என்ன பண்ணலாம்? ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் ஒரு தடவை விழுந்துட்டு, ஆண்டவரை
ஒரு தடவை விழுந்துட்டேன், ஆனாலும் என்னை மன்னிங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம்? திரும்ப ஓடலாம். அதுதான் நம்முடைய ஆண்டவர், அதுதான் நம்முடைய கர்த்தர், அதுதான் நம்முடைய வல்லமையுள்ள பிதாவின் இரக்கம், அதுதான் நம்முடைய பரிசுத்தரின் அழைப்பு. பரவாயில்ல, உன்னை தூக்கி சுமக்க நான் உண்டு என்று சொல்லி நம்மை தூக்கி சுமக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசேப்போட யாருமே இல்லை, ஆனாலும் அவனுக்குள்ளாக எவ்வளவு பெரிய ஞானம். இன்றைக்கு உன்னையும் என்னையும் நடத்த ஆவியானவர் இருக்கிறாரு. உன்னை என்னையும் பாதுகாக்க ஆவியானவர் இருக்கிறாரு. மற்றவர்கள் தள்ளினாலும் நம்மை தூக்கி நிறுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. எப்பேற்பட்ட பாக்கியமுள்ள ஜனங்கள்! இந்த பரிசுத்த ஓட்டத்திலே நாம் ஓடப்படும் போது, இந்த பந்தயத்திலே நாம் கலந்து கொண்டு ஓடப்படும் போது நாம் எப்படி ஓடுகிறவர்களா இருக்கணும்? பொறுமையோடு ஓடுகிறவர்களாய், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்.